பெரியவா கேட்கிற ஒவ்வொரு சாதாரண கேள்விக்கும் பின்னால ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்கும். ஒரு முறை ஒரு பக்தர்கிட்ட பெரியவா ஒரு கேள்வியை கேட்டார். அன்னைக்கு அது சாதாரண கேள்வியா தோணுச்சு. ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்தப்பதான் அன்னைக்கு பெரியவா கேட்ட அந்த ஒரு கேள்வியோட நிஜமான அர்த்தமே அவருக்கு புரிஞ்சுது. அப்படி என்ன கேள்வி அது? வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிமுகம் மற்றும் பக்தரின் பின்னணி. மகா பெரிவாளின் தீர்க்க தரிசனம் மற்றும் அவர் பேசும் சாதாரண வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான ஞானம் பற்றிய ஒரு முன்னுரை. பக்தர்களின் அறிமுகம். காஞ்சி மடத்திற்கு அடிக்கடி வரும் ஒரு தீவிர பக்தர் இன்ஜினியர். பக்தரின் மனநிலை. வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கும் பெருமை தன் திறமையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற லேசான அகதி. பெரிவாளிடம் அளவற்ற பக்தி இருந்தாலும் ஆன்மீகத்தின் ஆழத்தை உணராத நிலை. முதல் சந்திப்பு. ஒரு சாதாரண நாளில் மடத்தில் பெரிவாளை தரிசிக்க வருது. பெரியவா கேட்ட அந்த ஒரு விசித்திரமான கேள்வி. பக்தர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்து நிற்கிறார். பெரியவா அவரை அமைதியாக உற்று நோக்கிவிட்டு திடீரென ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கிறார். நீ கொண்டு வந்த பையில என்ன இருக்கு? அல்லது இந்த உலகத்துல உனக்கு சொந்தமானதுன்னு எதை நினைச்சிட்டு இருக்க? பக்தர் பதில் சொல்றாரு. பக்தர் தனக்கு சொந்தமான வீடு, சொத்து, பதவி என பெருமையோடு பதிலளிக்கிறார். பெரியவாளின் புன்னகை. பெரியவா மெலிதாக புன்னகைத்து, அப்படியா, சரி, பத்திரமா வச்சுக்கோ என்று மட்டும் கூறி அனுப்பி வைக்கிறார். பக்தரின் குழப்பம். பெரியவா ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் என்று புரியாமல் அதை ஒரு சாதாரண உரையாடலாக நினைத்து பக்தர் கடந்து போவது. வாழ்க்கையில் வந்த சோதனை. ஆண்டுகள் பல கடக்கின்றன. பக்தரின் வாழ்க்கையில் எதிர்பாராத தலைகீழ மாற்றங்கள். தொழில் நஷ்டம், நம்பிக்கை துரோகம், குடும்பத்தில் பெரிய இழப்பு, அகந்தை உடைதல். எனக்கு சொந்தம் என்று அவர் நினைத்த பணம், பதவி, சொந்தங்கள் என அனைத்தும் அவரை விட்டு விலகுகின்றன. மன உளைச்சல், விரக்தி மற்றும் செய்வதறியாது திகைக்கும் நிலை. ஞாபகத்திற்கு வரும் பழைய சம்பவம். தனிமையில் நின்றபோது பல ஆண்டுகளுக்கு முன்பு பெரியவா கேட்ட அந்த ஒரு கேள்வி அவர் மனக்கண்ணில் வந்து நிற்கிறது. உண்மையான அர்த்தமும் ஞான உதயமும். அன்று பெரியவா கேட்டது வெறும் கேள்வி அல்ல. இந்த உலகில் எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்த அவர் விதைத்த ஞான விதை என்பதை பக்தர் உணர்கிறார். தன் தவறை உணர்ந்து அகந்தை நீங்கி மீண்டும் காஞ்சி மடத்திற்கு ஓடி வருது. பெரிவாளின் முன் கண்ணீருடன் நிற்கும் பக்தர். பெரியவா எதுவும் பேசாமல் தன் பார்வையிலேயே அவருக்கு ஆறுதலும் புதிய வாழ்க்கை பாதையும் காட்டுதல். பெரியவாளின் ஒவ்வொரு கேள்வியும் வார்த்தையும் பக்தரின் எதிர்காலத்தை காக்கும் கவசம். நிலையற்ற உலகப் பொருட்களின் மீது பற்று வைக்காமல் இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்வதே நிலையான நிம்மதி என்ற ஆன்மீக செய்தி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனலை வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெரியவாவோட ஆசீர்வாதமும் பெரியவாவோட அருளும்
எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும். நன்றி.